பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29, 31 வசனங்கள். லூக் காஸ்பல் சாப்டர் 15 verses 29 and 31. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, முழுவதுமாய் உரிமையோடு ஒப்புக்கொடுங்கள், முழுமையாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். முழுவதுமாய் உரிமையோடு ஒப்புக்கொடுங்கள், முழுமையாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பகுதியிலே நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். தகப்பனுடைய வீடு, 2 குமாரர்கள், மூத்த குமாரன், இளைய குமாரன். இந்த இளைய குமாரன் சொத்து பிரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆஸ்தியை, தனக்கான பாகத்தை அவன் தகப்பனிடத்தில் கேட்கிறான். தகப்பனும் சொத்து பிரிக்கும்போது எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்கள், 2 குமாரர்களுக்கும் சொத்துக்களை பிரிக்கிறார். தன்னுடைய ஆஸ்தியிலே மூத்தவனுக்கு கொடுக்க வேண்டியது, 2வது பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது, 2ஐயும் பிரித்து கொடுக்கிறார். மூத்தவன் வாங்கி கொண்டான். இப்பொழுது இளையவனும் வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட இளையவன் நமக்கு தெரிந்தது. அவன் சென்றான், வேசிகளோடும் தன் சிநேகிதரோடும் அதை அழித்தான். கடைசியில் பன்றி தின்னும் தவிட்டிற்கு வந்தான். ஒரு அடிமையாய் மாறிப்போனான். பிறகு தகப்பனிடத்தில் வந்தான். ஆனால் மூத்த குமாரன் அவனை குறித்து அவனே சொல்லுகிறான், ஒரு ஆட்டுக்குட்டியையாவது உம்முடைய அனுமதி இல்லாமல் நான் வாங்கவில்லையே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு பேர்தான் முழுமையான அர்ப்பணிப்பு. ஆண்டவர்கிட்ட நம்ம மூத்த பிள்ளையாக இருக்கும்போது முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கணும். நம்முடைய சரீரம், ஆத்துமா, ஆவி, பணம், பொருள், எதெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரோ இது எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன? ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்காம, தகப்பன்கிட்ட உரிமை இருந்தும் பர்மிஷன் கேட்காம, ஆண்டவர்கிட்ட பர்மிஷனோடு நம்ம பயன்படுத்துகிறோம் அல்லவா, அதை தான் முழுமையான அர்ப்பணிப்பு என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த காலவேளையிலே உங்களை முழுமையாய் அர்ப்பணிப்பீர்களா? தகப்பனுடைய வார்த்தைக்கு உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுப்பீர்களா? பூரணமாய். அதாவது ஒரு சில காரியத்தில் மாத்திரம் அப்பாட்ட அர்ப்பணிக்கிறது இல்லை, எல்லாவற்றிலும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனுடைய நன்மைகள் என்ன? மூத்த குமாரன் சொல்லுகிறான், நான் முழுமையாக என்னை அர்ப்பணிச்சிருக்கனே. சொத்து பிரித்து கூட அவன் அந்த சொத்துலேருந்து எடுத்து உபயோகப்படுத்தலை பாருங்கள். இப்போ சொத்து மூத்தகுமாரனுக்கு கொடுத்தாச்சு, அது அவனுடைய உரிமை. அப்பாட்ட கேட்கணுன்ற அவசியமே இல்லை, அப்பாவும் கேட்க போகிறது கிடையாது. ஆனாலும் அங்கே அவன் தகப்பனுக்கு தன்னை எப்படி ஒப்புவித்திருக்கிறான் பாருங்கள். இதுதான் ஒப்புவித்தலின் மேன்மை. இந்த காலவெளியில் நீங்கள் எதிலெல்லாம் இன்னும் சில காரியங்களை பிடிப்போடு கூட ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுக்காம கர்த்தர் உங்களிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களில் இன்னும் நேரத்தில் கர்த்தருக்கு செலுத்துவதில்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில்லை, கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை, இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல், இன்னும் ஆவியின் அபிஷேகம் பெறாமல், இன்னும் நற்கிரியைகளில் பெருகாமல், இன்னும் சுபாவத்தில் பெருகாமல், எதிலெல்லாம் இன்னும் பிடிப்பு வச்சிட்ருக்குறோம், அந்த இடத்தெல்லாம் ஆண்டவருக்கு உரிமையாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்பொழுதும் செய்யுங்க. நீங்கள் இதை செய்யும்போதே உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த 31வது வசனத்தில் தகப்பன் சொல்லுகிறான், எப்பா, உனக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உண்டு, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உண்டு. 2வது பையனுக்கு என்ன? அவன் போனான்,
செலவழித்தான், திருப்பி வந்தான். ஒரு நாள் அவனுக்கு கண்ணுக்குட்டி அடித்தாங்க, ஒரு நாள் மோதிரம் போட்டாங்க, ஒரு நாள் அவனுக்கு செருப்பு கொடுத்தாங்க. இனி அவன் தன் மூத்த சகோதரனோடு இணைந்து தான் இருக்க வேண்டும். இனிமே அவனுக்கு சொத்து கிடையாது. அப்பா வீட்டில் இருந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், உறங்கிக்கலாம். இனிமே உரிமை என்பது இரண்டாவது மகனுக்கு கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் அவன் அழித்து விட்டான். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கர்த்தரோடு எப்போதும் இணைந்து நின்று ஆண்டவரோடு கூட பர்மிஷன் கேட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு யாரெல்லாம் செஞ்சிட்ருக்கோமோ அவருடைய சித்தம் மாத்திரமே த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், தேவனுடைய பரிபூர்ண சத்தத்திலே நிற்கிறோம் இல்லையா சில பரிசுத்தவான்கள், அவர்களுக்கு தான் கர்த்தர் முழுமையுமாய் தன்னை கொடுக்கிறார், தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. அப்பாவோடு கூட எப்போதும் அனுமதி கேட்டு தான் எதையும் செய்வேன். எனக்கு உரிமை இருந்தாலும் என்னால் செய்ய முடிஞ்சாலும் அப்பா சொல்லாமல் நான் செய்ய மாட்டேன். அப்பாவோடு தான் நான் தனித்திருப்பேன். அப்பாவோடு தான் என் உறவு. அப்பா கொடுத்துருக்கிற ஆஸ்தியை நான் அழித்து போட மாட்டேன், அதை இன்னும் பெருக்குவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களை முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மீது முழு உரிமை எடுத்து அவருடைய எல்லாவற்றையும், பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, பரத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் உங்களை முழுமையுமாய் நிரப்பி அவருடைய வருகை மட்டும் நம்மை நடத்துவது மாத்திரமல்ல, வருகையிலும் அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்வார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலைவெளியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆம் பிதாவே, நீர் எங்கள் பரம தகப்பன். நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் எல்லாம் மிகப்பெரிய சொத்து ஆண்டவரே. ரட்சிப்பு, இந்த ஞானஸ்நானம், இந்த அபிஷேகம், இந்த பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இவைகளெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்த சொத்து ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் இதை உரிமையோடு பெற்றுக்கொண்டிருந்தாலும் இதை அனுபவிக்கும் போது உம்மிடத்தில் கேட்டு 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 அனுபவிக்க, எதை செய்வதென்றாலும் அந்த மூத்த குமாரனைப் போல ஒரு ஆட்டுக்குட்டியையாவது அதற்கு கூட உம்மிடத்திலிருந்து அனுமதி கேட்டு செய்ய எங்கள் தேவன் பலன் தாங்கப்பா. ஒரு செகண்ட் கூட உம்மை விட்டு பிரிந்திராதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்திலேயே தங்களை காத்துக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இளையகுமாரனைப் போல இந்த காலை வேளையிலே யாராகிலும் தூர சென்றிருந்தால் உடைய அழைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி அவங்க கடந்து வரட்டும் அப்பா. அப்பாவுடைய வீட்டிலே வந்து மகிழ்ச்சிக்கான காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். அப்படியே முழுமையுமாய் தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படியே உங்களை நடத்துவாராக. ஆமென்.